வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? பக்குவங்கிறது நம்மை காயப்படுத்தியவர்களை நாம் காயப்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் இருந்தாலும் காயப்படுத்தாமல் அவர்களை கடந்து செல்வது தான் பக்குவம். இதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும், நிறைய அனுபவம் வேணும், மன முதிர்வு வேணும். சிலர் இதை கோழைத்தனம் என்று கூட சொல்வார்கள். ஆனால் அது கிடையாது, இதுதான் பக்குவம். இன்னைக்கு இது தாட் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம யூடியூப்பில் ட்ரெண்டிங்காக ஓடிட்டுருக்க ரோஸ் மில்க் கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கேக் செய்கிறதுக்கு நான் 1.25 கப் மைதா எடுத்துருக்கிறேன். அதை எடுத்து நம்ம சலிச்சுக்குவோம். கேக்கை பார்க்கும்போது நம்ம செய்கிறது ரொம்ப கஷ்டமோ, இதில் வேறு நிறையா பொருட்கள் சேர்த்துருப்பாங்களோ அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை, எளிமையாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே செய்கிற கேக்கு தான் இது. இந்த கேக் குக்கர்லேயும் செய்யலாம். ஓகே, இந்த மைதாவை நம்ம சலிச்சு விட்டோன்னா அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நம்ம அதை கலந்து அதையும் நம்ம சலிச்சு விட்டுக்குவோம். அதுக்கப்புறம் கேக் செய்கிறதுக்கு தேவையான பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இந்த கேக்குக்கு வந்து லைட்டாக 1 பிஞ்சு சால்ட்டு அதையும் சேர்த்து நம்ம கட்டிகள் இல்லாமல் சலிச்சு விட்டுக்குவோம். உப்பை கூட சலிக்கணுமான்னு கேட்காதீங்க, ஜஸ்ட்டு அது இருந்துச்சு வடித்து கட்டி, ஸோ அதில் போட்டுட்டு அவ்வளோதான். இந்த ட்ரை ஃப்ளவர் எடுத்துகிட்டு வேறு ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து நம்ம தயிர், வீட்டில் உள்ள தயிரே யூஸ் பண்ணலாம், கடையில் வாங்கினதும் யூஸ் பண்ணலாம். 1/3 கப் தயிர் சேர்த்துக்கணும். அதில் 1/2 கப் வந்து நம்ம சுகர் எடுத்துக்கணும். சுகர் வந்து பல ஸ்டேஜில் நம்ம சேர்க்குறனால கம்மியாக எடுத்துக்கிட்டால் நல்லது, இல்லாட்டி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இதை நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட 1/4 கப்பு குக்கிங் ஆயில் சேர்க்கணும். அந்த 1/4 கப் குக்கிங் ஆயிலில் கொஞ்சமாக வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை வந்து நம்ம நல்லா மெல்ட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆயில் எப்போதுமே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிட்டே நம்ம வந்து சேர்க்கணும். அப்போ வந்து நல்லா ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். அது கூட வந்து நம்மளுக்கு பிங்க் கலர் நம்ம கலந்துக்கணும். கலருக்காக பாருங்கள், அது கலந்தவுடனே எவ்வளோ அழகாக கலரு செமையாக இருக்குது. லேடிஸ்க்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது கூட ரோஸ் எசன்ஸ் அது ஒரு 5 ட்ராப் 6 ட்ராப் சேர்த்துக்கணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது முடிஞ்சவுடனே நம்ம ஏற்கனவே சலிச்சு வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும், மொத்தமாக கொட்டிடக்கூடாது. கொஞ்சம் மாவு, பால் வந்து ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுக்கிறோங்க. கொஞ்சம் மாவு கொஞ்சம் பால், கொஞ்சம் மாவு கொஞ்சம் பால்னு மாற்றி மாற்றி நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் வந்து இவ்வளோ தான் அப்படின்னு கன்ஃபார்மாக நம்ம வந்து முதலையே இது பண்ண முடியாது. நம்மளோட அந்த கன்சிஸ்டன்சி, கேக்குக்கு தேவையான அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரையும் நம்ம வந்து லைட்டாக பால் சேர்ந்துட்டு இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நம்ம விஸ்க் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும் அது வந்து எப்படி நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு. கடைசியாக எல்லா மாவையும் போட்டுட்டு நம்ம கலந்து முடித்த உடனே நம்ம எடுத்து அப்படி லைட்டாக ஊற்றி பார்த்தோம்னா கேக்குக்கான அந்த கன்சிஸ்டன்சி வரணும். அது வரையும் நம்ம வந்து விஸ்க் வச்சு கலந்துட்டுருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி வரணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ட்ரேயில் பேக் பண்ணிடலாம். ட்ரேயில் கீழே போட்டிருக்கிறது வந்து நான் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். அது ஒன்றுமே இல்லைங்க, A4 ஷீட்டில் எண்ணெயை தடவிட வேண்டியதான். கீழே உள்ள ட்ரேயில் லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டர் ஷீட்டை போட்டு, அதாவது A4 ஷீட்டை போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் ஊறிடுது. இதுதான் வந்து பட்டர் ஷீட் வீட்டிலையே தயார் பண்ணுறது. அதில் இந்த கேக் பேட்டரை ஊற்றிட்டு நம்ம இதை அவன்லேயும் வைக்கலாம், குக்கர்லேயும் வைக்கலாம். இது ரெண்டுமே எப்படி செய்கிறதுங்கிறத நான் ஏற்கனவே பனானா கேக் செய்கிற வீடியோவில் போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்குருங்க. அந்த கேக் வேகிற நேரத்தில் நம்ம ரோஸ் மில்க் தயார் பண்ணிடலாம். 1 கப் காய்ச்சின பால், அதில் வந்து 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். இது நான் கடையில் வாங்கின க்ரீம் தான் இது. அதுக்கப்புறம் அதே 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க்கு, இதுவும் மில்க் மேடுன்னு கடையில் வாங்கினதான். இது ரெண்டையும் கலந்துட்டு இதுலேயும் கொஞ்சம் அந்த பிங்க் கலர், அப்புறம் அந்த ரோஸ் எசன்ஸ் 2-3 ட்ராப் கலந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கூலிங் ஆகுற வரையும் நம்ம வைக்கணும். இது நார்மலாக நம்ம எப்போதும் நம்ம வீட்டில் குடிக்கிறதுக்காக ரோஸ் மில்க்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மெத்தடு தான். இதுதான் அந்த கேக்குக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை நம்ம நல்லா கலக்கி கூல் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்தோம்னா நல்லா சில்லுன்னு ஆகிடும்.
அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுவோம். இப்போ நம்மளோட கேக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். என்ன அழகாக கலரை பார்க்கும்போதே அப்படியே கண்ணை ஒரு மாதிரி பறிச்சிச்சிங்க. அவ்வளோ பிடிச்சிச்சு. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். நம்ம கேக் வெந்துருச்சான்னு எப்போதும் நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா, குச்சி வச்சு உள்ளே குத்தி பார்த்தோம் அப்படின்னா அந்த குச்சியில் ஒட்டாமல் இருக்கணும். ஸோ அதுதான் வெந்ததுக்கான கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி எடுத்து ஒரு ட்ரேயில் நம்ம வந்து மேலே கவுத்திட்டு லைட்டாக 2 தட்டு தட்டினோம் அப்படின்னா பாருங்கள், பட்டர் ஷீட் போட்டனால என்ன அழகாக ஈஸியாக எடுக்க வந்துருச்சு. ஸோ நீங்கள் வீட்டிலையே இனிமேல் இந்த மாதிரி A4 ஷீட்டு ஆயில் 2ஐயும் வச்சு நீங்கள் பட்டர் ஷீட் தயார் பண்ணிடலாம். கேக்கு பாருங்கள் கலர்ஃபுல்லாக எவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து இந்த மேல் பகுதி வந்து இந்த மாதிரி ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். திருப்பி வந்து அந்த ட்ரேலையே வச்சுட்டு நம்ம ஒரு ஃபோர்க் வச்சுட்டு அதில் ஹோல்ஸ் போடணும். அதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம் இல்லையா ஃப்ரிட்ஜில், அந்த ரோஸ் மில்க் எடுத்து அதில் பாதியை மட்டும் மேலே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்பூன் வச்சு ஊற்றி விட்டோம் அப்படின்னா அது நல்லா உறிஞ்சி இழுத்துக்கிடும். எந்த அளவு உறிஞ்சுதோ நம்ம அந்தளவு விடலாம். ஓரளவு கொஞ்சம் லைட்டாக மேலே நிற்கிற மாதிரி இருக்கிறப்ப நம்ம விட்டுறணும். அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான் கேக்கோட. இப்போ நம்ம வந்து கேக்குக்கு மேலே வைக்கிற அந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் எப்படி பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு கப் எடுத்துட்டேன். அதில் வந்து சுகர் 1/2 கப் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துருக்குறேன். 3 drops வந்து வனிலா எசன்ஸ் அதில் விட்டுருக்குறேன். இது 3ஐயும் போட்டு நல்லா விஸ்க் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெண்ணெய் நம்ம வீட்டில் இருக்கிற பட்டர் எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சுட்டு அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி பவுலில் போட்டு நம்ம விஸ்க் வச்சு அடிச்சுட்டே இருந்தோம்னா நல்ல ஒரு க்ரீமியாக வரும். ஆக்சுவலாக க்ரீம் வந்து வீட்டில் வெறும் வெண்ணெயை வச்சே நம்ம பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஒரு சின்ன சேஞ்சஸ்க்காக அந்த க்ரீமையும் சேர்த்து அதையும் இதில் மிக்ஸ் பண்ணும்போது கூட கொஞ்சம் நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் அதை பண்ணேன். ஸோ வந்து இந்த வெண்ணெயை வந்து நல்லா நம்ம வந்து விஸ்க் வச்சு அடிச்சுட்டு அதையும் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு, ஃப்ரிட்ஜில்னா ஃப்ரீசரில் வேணால் நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு திருப்பி அதை வந்து நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வந்து க்ரீமோட சுகர் போட்டு அடித்து மிக்ஸ் இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலவையை எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பட்டர் இதில் கலந்துக்கிட்டு நம்ம விஸ்க் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா பண்ணணுங்க. இது எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி விஸ்க் வச்சு பண்ணுறோமோ, விஸ்க் இல்லைன்னா நீங்கள் கரண்டி ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ வந்து 10 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடச்சிரும். ஆக்சுவலாக வெண்ணெயும் சுகரும் நம்ம கலந்துட்டு இந்த மாதிரி அடிச்சுட்டே இருந்தோம்னாலே அந்த க்ரீம் வரும். இன்றைக்கி நான் வந்து அந்த க்ரீம் சேர்த்து நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இந்த க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மேலே நம்ம அப்ளை பண்ணிடணும். ஈவனாக அப்ளை பண்ணணும். ஒரே மாதிரி திக்னஸ் எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி. நம்மள்ட்ட வந்து அந்த மாதிரி கேக்குக்கு அந்த க்ரீம் அப்ளை பண்ணுற அந்த டூல்ஸ்லாம் இல்லை அப்படிங்கிறனால வெறும் ஸ்பூன் வச்சு தான் நான்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். ஏதோ டிசைன் போட ட்ரை பண்ணேன். லைட்டாக நைஃப் வச்சு ஒரு கோடு மாதிரி இழுத்து விட்டேன். அவ்வளோதான். உங்களுக்கு டிசைன் போட தெரிஞ்சிச்சுன்னா நல்லா போடலாம். இதுக்கு மேலே வந்து நான் பிஸ்தாவை எடுத்து நல்லா தூள் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். ரோஸ் பெட்டல்ஸ் இருந்தாலும் நம்ம போடலாம். ஸோ அவ்வளோதாங்க ஃபினிஷ்டு கேக்கு. இனிமேல் நம்ம வந்து இதை வந்து ஸ்லைஸ் போட்டுட்டு அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு அதில் நம்ம மிச்சம் வச்சுருக்கோம் இல்லையா ரோஸ் மில்க்கு, அதையும் எடுத்து அதில் அப்படியே லைட்டாக ஊற்றிட்டு நம்ம 2ஐயும் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிடணும். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ரியலி நான் சொல்கிறேன், எனக்கு வந்து க்ரீம் கேக்கு ரொம்ப பிடிக்காது. பட் இந்த கேக் வந்து இந்த ரோஸ் மில்கோட கலந்து சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. வீட்டில் பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரசித்து சாப்பிட்டாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப வீட்டிலே உள்ள பொருட்களை வச்சு நம்ம செய்கிற ஒரு எளிமையான கேக்கு. பார்க்கும்போது தான் ரொம்ப வித்தியாசமாக தெரியும். பட் நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அதில் இந்த ரோஸ் மில்க் நான் சொன்னேன் இல்லையா, அதையும் கலந்துட்டு நம்ம அதோடு சேர்த்து எடுத்து சாப்பிடணும். ஃப்ளேவர் செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த லாக்டவுனில் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களோட செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.